வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மெட்ராஸ் மைக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டேக்ஸை பற்றினது. மாதம் முதல் தேதி ஆகிவிட்டால் நச்சரிப்பு வேறு. கப்பம், வரி, வட்டி, கிஸ்தி வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆகிட்டு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணி, இந்த பட்ஜெட் ரிலீஸ் பண்ணி 10 நாளாக நான் உட்காந்து இந்த டேக்ஸ் இதை பற்றி நான் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கு சம்மந்தமாக ரிலேட்டடாக ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு டேக்ஸ் எப்படி இந்த நியூ ரிஜிம் எப்படி ஒர்க் ஆகும், இந்த நியூ ரிஜிம் டேக்ஸ் ஸ்லாப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன் மோர் திங், இந்த ஸ்லாபில் இந்த பட்ஜெட்டில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப் டு 12 lakh வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. 12 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் எதுவும் கட்ட தேவையில்லை. 12,75,000 வரைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா. அதுக்கப்புறமா டிடிஎஸ் 50,000 இருந்து 1 லட்ச ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கோடி ரூபா வரைக்கும் உமன்ஸுக்கு லோன் ஏற்பாடு பண்ணி தராங்க. அடுத்து விவசாயிகளுக்கு, தொழில் பண்ணுறவங்க, சின்ன சின்ன இது பண்ணுறவங்க, இவங்களுக்கு 30,000 ரூபா வரைக்கும் கிரெடிட் கார்டு இது பண்ணுறாங்க. அதாவது கிரெடிட் லிமிட் வந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 30,000 வரைக்கும் அவங்க கிரெடிட் கார்டு இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு சிறு அப்புறம் குறு நடுத்தரமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு 1 கோடி, 10 கோடி, 50 கோடின்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போது அதை 2.5 times இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நம்ம இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறதில்ல. மெயினாக நான் வந்து இது எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறதில்ல. மெயினாக முக்கியமாக இந்த டேக்ஸ் 12 lakhக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு கால்குலேட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது டேக்ஸ் கால்குலேட்டர். இதில் உங்களோட சேலரியை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு ரிஜிம், அதாவது 2025 to 2026லையும் 2024 to 2025லையும் ஓல்டு ரிஜிம்லையும் உள்ள டேக்ஸ் வந்துடும். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2025 to 2026ல் நியூ டேக்ஸ் ஸ்லாபை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் இருக்கிறவங்களுக்கு நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 லட்ச ரூபா இன்கம் ப்ளஸ் 12,75,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம் 12 லட்சம், எக்ஸப்ஷன் 75,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையவே பெனிஃபிட் இருக்குது. இதில் நமக்கு எந்தவித டேக்ஸும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறது இல்லை. 12 லட்ச ரூபா வாங்குறவங்க சுத்தமாக டேக்ஸ் கட்டணும்னு அவசியமே இல்லை. அப்படிங்கிறத இதை சொன்னது பயங்கர செம ஷாக்கில் இருக்குது எனக்கெல்லாம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இதில் எனக்குமே சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் நம்ம வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்லேயே வரும். ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். அதே தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். பட் இதில் எப்படி பண்ணுறாங்கங்கிறத நான் கால்குலேஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக. இன்னொன்று, இதிலேயே நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. ப்ராப்பராக யாருக்கும் அந்தளவுக்கு ஒரு டிக்ளேர் பண்ணலை, இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் இப்போ சொல்கிற இன்ஃபர்மேஷன் தப்பாக கூட இருக்கலாம். தப்பாக இருந்ததுன்னா ஐ எம் வெரி வெரி சாரி, மன்னிச்சிடுங்க. இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு யூஸ் ஆகாது. எனிவே, இந்த கால்குலேட்டரை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோடய இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் 12,75,000 அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னு வச்சுக்கிட்டா எனக்கு வர டேக்ஸ் வந்து நியூ ரெஜியூம் படி 0 டேக்ஸ். இப்போ கரண்டாக நான் கட்டிகிட்ருக்கேன் 24 to 25, இதுபடி எனக்கு 83,200. ஸோ இப்போது நான் இந்த டேக்ஸ் கால்குலேட்டருக்கு போய் இப்போ கரண்டாக நான் கட்டிகிட்ருக்க ரெஜியூமை செலக்ட் பண்ணிட்டு என்னோட டேக்ஸ் போடுறேன் 75,000. ஸோ இப்போது எனக்கு எவ்வளோ டேக்ஸ்னால் 83,200 ரூபா. அதை தான் இதுலேயும் வருது 83,200 ரூபா. ஸோ அது எப்படின்னு பார்ப்போமா?
12,75,000 75,000 டிடக்ஷன் போக, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக 12 லட்சம் ரூபாய்க்கு 12 லட்ச ரூபாய்க்கு தான் நம்ம டேக்ஸ் கால்குலேட் நடக்கும். இதில் முதல் 3 லட்சத்துக்கு எந்தவித டேக்ஸும் கிடையாது. அடுத்த 4 லட்சத்துக்கு 5% டேக்ஸ் விதமாக 20,000 ரூபா. அடுத்த 3 லட்சத்துக்கு 10% டேக்ஸ் விதமாக 30,000 ரூபா. அடுத்த 2 லட்சத்துக்கு 15% டேக்ஸ் விதமாக 30,000 ரூபா. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபா வரும். இதில் செஸ் வந்து 3,200 ரூபா. ஸோ டோட்டல் 83,200 ரூபா. இதோட மந்த்லி டிடக்ஷன், அதாவது உங்களோட பிஎஃப்பில் வரும்ல, பேஸ்லிப்பில் இருக்கும், பிஎஃப்னு சொல்லிட்டேன், பேஸ்லிப்பில் இருக்கும், மாதம் 6,933 ரூபா உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கும். இதுதான் இப்போது நம்ம கரண்டாக கட்டிகிட்ருக்க டேக்ஸ் ஃபார் 2024 to 2025. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒன்றும் கிடையாது, இந்த மொத்தத்தோட கூட்டி இதோட 10% 4% செஸ் வச்சுருக்கேன். இது 80,000 ரூபாய்க்கு 4% செஸ் வச்சு மொத்த அமௌண்ட் தான் இதுதான் டேக்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? அடுத்து நியூ இப்போ ஆக்சுவலாக பண்ணிகிட்ருக்கோம்ல கால்குலேட்டர், அது 2024 to 2026 இப்போ 12 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த கால்குலேட்டர். இப்போ சொன்னாங்க பாருங்கள் 12 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த கால்குலேஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ இதில் எந்த வித டேக்ஸும் கிடையாது. ஓகே, இதில் எந்த வித டேக்ஸும் கிடையாது. அதாவது 12,75,000 ரூபாய்க்கு 75,000 ரூபா டிடக்ஷன் போக 12 லட்ச ரூபா. இந்த 12 லட்சத்துக்கு தான் டேக்ஸ். முதல் 4 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. அடுத்த 4 லட்சத்துக்கு 20,000 ரூபா டேக்ஸ். அடுத்த 4 லட்சத்துக்கு 40,000 ரூபா டேக்ஸ். ஸோ ஆக மொத்தம் 12 லட்சம் வந்துருச்சு. 12 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ 0 டேக்ஸ் முடிஞ்சிருச்சு. இதையே நான் இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டரில் போடுறேன். இப்போ கரண்ட்டில் வரப்போகிற இதுக்கு 2025 to 2026 இதை கால்குலேட் பண்ணால் எனக்கு 0 டேக்ஸ். அதாவது 75,000 ரூபா டிடக்ஷன் போக 12 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான். இப்போது இன்னொரு கொஸ்டின், என்னோட சம்பளம் 12,76,000 அப்படின்னா எனக்கு எவ்வளவு டேக்ஸ்? ஸோ அதையும் இதில் பார்த்துருவோமா? 12,76,000 இதுக்கு 1,040 ரூபா டேக்ஸ். எப்படி 150 ரூபா தானே வரணும், 1,040 ரூபா எப்படி? அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தான் கால்குலேஷன் ஆக்சுவலாக எல்லாருக்குமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எனக்குமே அந்தளவுக்கு ஒரு ஐடியா இல்லை. பட் ஆனால் இந்த கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை தான் இதில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த இதுக்கு வந்துடுங்க. இப்போ 12,75,000 இருக்குமா? இப்போ 12,76,000 மாற்றும். அதை $12,000 1,040 ரூபா டேக்ஸ். இங்கே சொன்ன மாதிரி 1,040 ரூபா டேக்ஸ் இருக்குது. ஆனால் அது எப்படி? ஸோ அதுக்கு போவோமா? ஓகே, இப்போது 12,76,000 ரூபாய்க்கு 75,000 ரூபா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக 12,01,000 ரூபாய்க்கு தான் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். இதோட முதல் 4 லட்சத்துக்கு எந்த வித டேக்ஸும் கிடையாது. அடுத்த 4 லட்சத்துக்கு 5% டேக்ஸ் வீதம் 20,000 ரூபா டிடக்ட் பண்ணுறாங்க. அடுத்த 4 லட்சத்துக்கு 10% டேக்ஸ் வீதம் 40,000 ரூபா இது பண்ணுறாங்க. அடுத்த 1,000 ரூபாய்க்கு 15% டேக்ஸ் வீதம் 150 ரூபா பண்ணுறாங்க. ஸோ 12 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் போயிட்டுனா மீதி 1,000 ரூபாய்க்கு 150 ரூபா தான் வரணும். இங்கே எப்படி 1,000 ரூபா வந்துச்சு அப்படின்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 12 லட்ச ரூபா ஆக்சுவலாக நம்ம பே பண்ணுறோம்ல, இந்த டேக்ஸ் கால்குலேட் பண்ணோம்ல, இந்த அமௌண்ட் வந்து 12,01,000 ரூபா 12,01,000 ரூபா அது 12,75,000 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ட்ரூ. ஸோ 12,75,000 விட அது கம்மியாக இருந்ததுனால இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா இங்கே B4, அதாவது 12 லட்சம்
10,000 12 லட்சத்தை கழிச்சா மீதி 1000 ரூபா இருக்கும். அந்த 1000 ரூபா தான் இந்த 1000 ரூபா. ஸோ அந்த 1000 ரூபாய்க்கு 40 ரூபா 4% இதுன்னா ஸோ 1040 ரூபா தான் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டேக்ஸ் கால்குலேட்டரில் இருக்குது. பட் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துலையே 12 லட்சம் போயிடுச்சு, மீதி இருக்க 76,000 ரூபாய்க்கு 12 லட்சம் 4 நாள் 8 12 போயிடுச்சு, மீதி இருக்க 76,000 ரூபாய்க்கு டேக்ஸ் பண்ணி அந்த டேக்ஸுக்கு, அதாவது 76,000 ரூபாய்க்கு டேக்ஸ் போட்டால் 11,500 சொச்சம் வரும், மொத்தம் 71,400 ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சில வீடியோவில் பார்த்தேன் அப்படி தான் கால்குலேட் பண்ணணுன்ட்டு. அது ஆக்சுவலாக டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, அது எப்படின்னா அந்த அந்த அளவு இருக்கணும்னா என்னோடய சேலரி, கிராஸ் சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் கிராஸ் சேலரி எவ்வளோ போடுறேன்னா, $13,51,000. ஸோ 13,51,000 ரூபா போட்டால் தான் அவங்க சொல்கிற கணக்கு வரும். ஸோ இப்போது இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு டேக்ஸ் வர வேண்டிய அளவு வந்து 12,76,000 ரூபா வருது. ஸோ இதில் முதல் 4 லட்சத்துக்கு 0, அடுத்த 4 லட்சத்துக்கு 20,000, அடுத்த 4 லட்சத்துக்கு 40,000, அடுத்து இருக்குது பார்த்திங்களா அந்த 76,000 ரூபா. இந்த 76,000 ரூபாய்க்கு 11,400 ரூபா. ஸோ மொத்தம் 71,400 ரூபா. இதை தான் இங்கே இருக்கும் போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவல் கரெக்டான கால்குலேஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது படி பார்த்தா, இந்த டேக்ஸ் கால்குலேட்டர் படி பார்த்தா 1,040 ரூபா தான் வரணும். ஆனால் ஒரு சில யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். மேபி இவங்க சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த 12,76,000 ரூபா வந்து ஆக்சுவலாக இங்கே போய் 76,000 ரூபாய் 12,100,000 ரூபாய்க்கே 76,000 ரூபா அவங்க இது பண்ணி 71,400 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 12,76,000 ரூபா இந்த இடத்துல இருக்கும், அதாவது ஆக்சுவல் சேலரியாக, அதில் 75,000 ரூபா டிடெக்ட் பண்ணி 12,100 ரூபாய்க்கே இவங்க 71,400 ரூபா டிடெக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா முதல் 4 லட்சம் போக 76,000க்கு 11,400 ரூபா வந்து உங்களுக்கு 71,400 ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது எது சரி அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவில்லை. பட் இந்த கால்குலேஷன் தான் இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர், கிளியர் டேக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் இருக்குல்ல, இதில் போட்டிருக்க இன்ஃபர்மேஷன் படி இது எப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்காங்கிறது படி நான் இந்த கால்குலேட்டரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதை ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்தது, இப்போது இந்த 2 ரெஜியூம் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது நியூ டேக்ஸ் லேப் 25 to 26, 24 to 25, இது ரெண்டுமே கம்மியான டேக்ஸ் பிடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இந்த மொத்த ஓல்டு ரெஜியூமையும் அவங்க நீக்க விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, மக்கள் சேமிக்கிறத பொதுவாகவே விரும்பலை, அதாவது ப்ரொடக்ஷன் கம்மியாகுது அப்படின்னு அவங்களோட திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி அது இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ ஓல்டு ரெஜியூமை கம்ப்ளீட்டாக அவங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு சின்ன கதை சொல்லியிருக்கேன், இதை கேட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம். ஒரு கிராமத்தில் சில மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. வறுமையால் வாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு வந்த ஒரு பிஸ்னஸ்மேன் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி கட்டினாரு. அந்த ஃபேக்ட்ரினால எல்லாரும் பயனடைஞ்சாங்க. அங்கே எல்லாரும் வேலை பார்த்தாங்க. அதனால அவங்க வாழ்வாதாரம் உயர்ந்துச்சு. அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தில் நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டினாங்க. அப்போது ஒரு சில பேர் மட்டும் தனக்கு கிடைக்கிற பணத்தை சேமிப்பில் போட்டாங்க. ஆனால் அனைவரும், முக்கால்வாசி பேரும் தனக்கு கிடைக்கிற பணத்தை வீண் தான் செஞ்சாங்க. தேவையில்லாத செலவுகள் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிஸ்னஸ்மேன் இதை கவனிச்சாரு. மக்கள் எல்லாம் சேமிக்கலை, ஒரு சிலர் தான் சேமிக்கிறாங்க, முக்கால்வாசி பேர் செலவுகளை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவர் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். எல்லாரையும் கூப்பிட்டு, தனக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட 1 வருஷ சம்பளத்தில் 1 மாத சம்பளத்தை கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மக்கள் எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. ஏற்கனவே நாங்கள்லாம் சேமிக்கிறோம், இதில் நீங்கள் 1 மாத சம்பளத்தை கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ்மேன்கிட்ட கேட்டாங்க. பிஸ்னஸ்மேனும், அப்படின்னா நீங்கள் சேமிக்கிற ப்ரூஃபை காமிச்சு அந்த 1 மாத சம்பளத்தில் உள்ளதை நீங்கள்
கழிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொன்னார். அதை கேட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இதனால் ஏற்கனவே சேமிப்பு வச்சுருக்கவங்க அனைவரும் அவங்களோட ப்ரூஃபை காமிச்சு அவங்க தனக்கு போட்டிருக்க 1 மாத சம்பளத்தை கழிச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்த சேமிக்காமல் இருக்கிற மக்கள் அனைவரும் அதை பார்த்து சேமிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சேமிக்கிறதுனால மக்கள் பயனடைஞ்சாங்க. நிறைய பேருக்கு சேமிப்பு முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுது. கொஞ்ச நாட்கள் கழித்து பிஸ்னஸ்மேன் ரிட்டையர் ஆகிட்டார். அவரோட பையன் கம்பெனி எடுத்து நடத்தினார். அவரோட பையன் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தார். கம்பெனி நட்டத்தில் போகிறத புரிஞ்சுக்கிட்டாரு. கம்பெனி நட்டத்தில் ஏன் போகுது அப்படின்னு அவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். அதோட முடிவில் அவருக்கு கிடைச்சது என்னமோ, நம்ம அப்பா கொண்டு வந்த பிளான்னால் மக்கள் எல்லாம் தேவைக்கு கம்மியாகவே செலவு பண்ணுறாங்க, அதிகமாக சேமிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அப்பாவோட திட்டத்தை முழுமையாக கேன்சல் செஞ்சால் எல்லோரும் பாதிப்படைவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புதுவித யுக்தியை பயன்படுத்தினார். குறிப்பிட்ட சம்பளம் இருக்கிறவங்க மட்டும் இந்த திட்டத்தில் நீங்கள் எந்த பணமும் கட்ட தேவையில்லை அப்படின்னு ஒரு புது விதமான ரூலை கொண்டு வந்தார். இதை பார்த்து மீதி இருக்க மக்களும் சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு. நம்ம சேமிக்கிறத விட்டுருவோமே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் புது முதலாளி சொன்னது அடிப்படையில் தனக்கு வர வருமானம் மொத்தமும் தான் கைக்கு வருங்கிறத நினச்சி சந்தோஷமாக பட்டாங்க. நாளடைவில் கம்பெனி வளர்கிறத கவனித்தார் புது முதலாளி. இதற்கப்புறம் அவர் மறுபடியும் ஒரு விஷயத்தை பண்ணார். இனிமேல் மொத்தமாக நான் இதை ஒதுக்குறேன். இதன் அடிப்படையில் நான் புதுசாக கொண்டு வர ரூலின் படி நீங்கள் எந்தவித பணமும் கம்பெனிக்கு கட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இதனால் மக்கள் அனைவரும் அதிகமாக பொருட்களை வாங்கவும் வழக்கம் போல் செலவு பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இதனால் கம்பெனி உயர்ந்துச்சு. கம்பெனி நிலைமைக்கு அடைஞ்சிச்சு. வர்த்தகம் பெருகுனுச்சு. அந்த பிஸ்னஸ்மேன் நல்ல கம்பெனியை உயர்த்தினார். ஆனால் மக்கள் சேமிக்கிறத விட்டுட்டாங்க. இதுதான் இந்த கதையோட சாராம்சம். உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். அண்ணா ஓல்டு ஜிம்மு அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்ண்ணா.